இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன டென்ஷனா இருக்கீங்களோ? ஏய் பாரதி. பாரதியே தான். நீ அங்க வந்து நிக்கும் போதே எனக்கு தெரியும். ஏய், இப்ப யார் உன்னை என்கிட்ட வந்து பேச சொல்லி கூப்பிட்டாங்க? நீங்க கூப்பிட்டாதான் நான் வந்து பேசணுமா மித்ரா மேடம்? நான் இந்த வீட்ல எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன், யார் கூட வேணாலும் பேசுவேன். அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, புரிஞ்சுதா? எப்போ எது நடந்தாலும் அதை என்ஜாய் பண்ணி பழகிக்கணும், அதுதான் நல்லது. அத உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க பாரதி, பேசாம போயிடு. என்ன டென்ஷன் படுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுறியா? உன் ஆட்டம் கொஞ்ச நாளா அதிகமா தான் இருக்கு. ஆடு ஆடு, நல்லா ஆடு. ஆதி என் கழுத்துல தாலியை கட்டுற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. ஓ, உன் குடும்பத்தோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறனா இல்லையான்னு பாரு. அப்புறம் பாரதி, உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டுமா? நீ உன் குழந்தைங்களோட எந்த ஊருக்கு போலான்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அதுல ஒரு நல்ல ஊரா டிக் பண்ணி வச்சுக்கோ. அட்லீஸ்ட் உனக்கு பிடிச்ச ஊர்லயாவது நீ இருக்கலாம்ல. கிளம்புறதுக்கு ரெடியாரு. ஆக்சுவலி உன்னோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மித்ரா. ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச். இந்த பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி போறத பத்தி நீ சொன்னல, அது எனக்கா இல்ல உனக்கான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சபாஷ் பாரதி, உனக்கு அந்த ஆசைலாம் வர இருக்கா? ஆனாலும் உன்னோட கான்பிடன்ஸ நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த வார்த்தை ஜாலம் காட்டி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் மித்ரா. சிலருக்கு நாம உண்மைய சொன்னா ஏத்துக்கிற மனசு இருக்காது. உனக்கும் அப்படிதான் மித்ரா. நீ சொல்றது உண்மை இல்ல பாரதி. பாரதி, நாங்க 2 பேரும் போற வழியில யாரும் குறுக்க வராம இருக்கிற வரைக்கும் நாங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா வந்துட்டா அப்புறம் அது அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். என்ன பாரதி பாக்குற? நான் சொல்றது உனக்கு புரியலையா? சரி, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். மித்ரா வாழ்க்கையில குறுக்கிடாம இருக்கிறது தான் இனி உனக்கு நல்லது. சூப்பர் சார். உங்களோட இன்னொரு முகத்தை நான் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பொண்ணையும் காணமே. என் சந்தேகம் பொய்யாகாது. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். என்னது இது? நாம சந்தேகப்படுற மாதிரி போட்டோ இதுல எதுவுமே இல்லையே. வேற எங்கேயாவது தான் பார்க்கணும். ஐயோ, பாரதி, பாரதி, பாட்டி குளிச்சிட்டு இருக்கேன் பாட்டி. ஓ, குளிச்சிட்டு இருக்கியா? சரி சரி, குளிச்சிட்டு வா. அப்பாடா. அப்பா, அப்பா, ஒரு உண்மையை கண்டுபிடிக்க எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. முடியல. ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலையே. இம்சை பிடிச்சவன். மறுபடியும் போய் ஒளியணுமா? இவங்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். அண்ணே, அண்ணே. ஓ, குளிக்கிறாங்க போல இருக்கு. சரி, வரட்டும், அப்புறமா கேட்டுக்கலாம். சரியான இம்சை பிடிச்சவர். இந்த திலகாவோட சந்தேகம் என்னைக்கும்
பொய்யா போனதா சரித்திரமே கிடையாது. கண்டுபிடிச்சிட்டேன்ல. இவங்க 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி. ஆதியோட பொண்டாட்டிய தேடி கண்டுபிடிக்கணும்னு நான் ஒரு கேனச்சி எங்கெங்கயோ தேடிக்கிட்டு போனேன். கடைசியில பார்த்தா இவ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கா. ஏய், விட மாட்டான் இந்த திலகா. இப்பவே இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்லிட்டு அப்புறமா உங்களை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஐயோ, என்னம்மா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஒன்னதான் தேடுறேன். என்ன தேடினீங்களா? ஆமா பாரதி, எனக்கு பால் பாயசம் குடிக்கணும்னு காலையில இருந்து வாய் நமங்குது. நீ தான் பால் பாயசம் வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே, அதான் உன்னை செய்ய சொல்லி குடிக்கலான்னு வந்தேன். அப்படியா? பாரதி, பால் பாயசம் செஞ்சு தரியா? சரிங்கம்மா, நீங்க போங்க, நான் வரேன். நான் போறேன், நீ பின்னாடியே வா. ம். ஆ? ஆ. எதுக்கு வந்திருப்பாங்க? ஆனா அவங்க பேச்சுல உண்மை தெரியலையே. சரி, பாத்துக்கலாம். மா, ஐயோ, எங்க போச்சு? ஐயோ, என்னம்மா? மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வாமா போலாம். ஏய், இருடி. மா, நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? போயிடலாம். போயிடலாங்கிறல்ல. இங்க பாரு, யாராச்சும் பார்த்தா தப்பாயிடுமா. ஏய், இரு, கொஞ்ச நேரம் இரு. இந்த நோட்ல தானே பார்த்தேன். இப்ப எங்க போச்சு? ஆ? இங்க இருந்தது எங்க போச்சு? காணமே. ஆ? மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏய், இதுக்குள்ள தாண்டி இருந்துச்சு. இப்ப பார்த்தா காணும். அதுக்குள்ள எங்கம்மா போச்சு? அதான் எனக்கும் தெரியல. கால் முடிச்சு டீ குடிக்க போச்சா? ஏமா இப்படி எல்லாம் பண்ற? ஓ பேச்ச நம்பி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடி. எங்க அப்பா சத்தியமா நிஜமா அதுல பார்த்தேன்டி. ஆனா இப்ப காணோண்டி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்மா. யாராவது பாக்குறதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாமா போலாம். அம்மா வாமா, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். கொஞ்சம் இருடி. மோ, விடுமா. கையிடு. ஐயோ, சும்மா தேவையில்லாம என்னடி பண்ற? பேசாம இரு. ஐயோ, ஏய், தலை. ஏன்டி இப்படி பண்ற? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா போலாம். ஐயோ, இல்லடி, நான் பார்த்தேன்டி. என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். என்ன நம்புடி. என்ன மாய மந்திரமோ தெரியல. இப்ப அதுக்குள்ள அந்த போட்டோவை காணோம். நான் சொல்றது சத்தியம்டி. மா, சொன்னா கேளு. வாமா, ஐயோ, வாமா, வா போலாம். வா.